நண்பார்ந்தவர்களே, நம்ம ஒருத்தரோட பேசிகிட்டு இருக்கும்பொழுது அவர் நம்ம பேசுறதை எப்படி எடுத்துக்கிறாரு, இல்லை அவர் சொல்கிறத எந்த மனநிலையோடு சொல்கிறாருன்றத வார்த்தையை மாத்திரம் சொல்லி கண்டுபிடிக்க முடியுமா? ஒரு கதை சொல்ல போகிறேன். பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு ராஜா, அந்த மகாராஜாவுக்கு ஒரு அரசியலங்குமரன், அவர் தான் அடுத்தபடி பட்டத்துக்கு வரப்போகிறாரு. ஒரு ராஜானா எவ்வளோ பெரிய பதவி, எவ்வளோ பெரிய பொறுப்பு. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய அரசியலங்குமரனை ஒரு பெரிய குருவிட்ட அனுப்புகிறாரு. அவர் ஒரு காட்டில் தபஸ் பண்ணிட்டு இருக்க குரு ஒருத்தர். அவர்கிட்ட இந்த அரசியலங்குமரனை ஒப்படைச்சி, குருவே, இவர் பின்னால் ராஜா வரப்போகிறாரு, உங்கள்கிட்ட பயிற்சிக்காக அனுப்புகிறேன், இவருக்கு என்னென்னலாம் சொல்லிக் கொடுக்கணுமோ சொல்லிக் கொடுங்க. அந்த குரு இந்த அரசியலங்குமரனை சிஷ்யனை ஏற்றுக்கிறாரு. ராஜா புறட்டு போயிடுறாரு. ஒரு நாளைக்கு அந்த குரு இந்த அரசியலங்குமரனை கூப்பிட்டு, அந்த காட்டுக்குள்ளே போயிட்டு என்னென்ன சத்தம்லாம் உன் காதில் உழுது அதை கேட்டுட்டு என்கிட்ட சொல்லுன்னு அனுப்புகிறாரு. இந்த அரசியலங்குமரன் போகிறாரு. போயிட்டு ஒரு 2 நாள் கழித்து ஓடி வர்றாரு குருகிட்ட. குருவே, எல்லா சத்தமும் கேட்டேன். எல்லா சத்தம் கேட்டியா? கேட்டேன், சொல்லு. நீர்வீழ்ச்சி தப 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 தபல் கொட்டுது, அந்த காது பழக்குது அந்த சத்தம். அப்புறம் சிங்கம் கரடி எல்லாம் கர்ஜிக்குது. அப்புறம் அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு மின்னலும் இடியும் வந்தது, நல்லா காதில் விழுந்தது. அப்புறம் இப்படி சொல்லிட்டே வராரு. நீ ஒன்றும் சரியாக எல்லா சத்தத்தையும் நோட்டீஸ் பண்ணலை, நீ மறுபடியும் போ. ஸோ இந்த அரசியலங்குமரன் மறுபடியும் போகிறாரு. ஒரு வாரம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு வராரு. வந்துட்டு, குருவே, இந்த முறை எல்லா சத்தத்தையும் நான் கேட்டுட்டேன், சொல்லுங்கள் அப்படின்னாரு. இந்த பறவைகளில் சத்தம் போட்டது, நான் காட்டில் நடக்கும்பொழுது என்னுடைய கால் பட்ட இடங்களில் வரக்கூடிய அந்த சிறு சிறு சத்தங்கள்லாம் காதில் விழுந்தது, சின்ன சின்ன பறவைகள் சத்தமெல்லாம் நான் கேட்டது, எல்லாம் கேட்டேன் நான். குரு சொல்கிறார், இல்லை, நீ ஒன்றும் சரியாக ஃபுல்லாக கேட்கல, மறுபடியும் போயிட்டு நீ இன்னும் கொஞ்ச நாள் எல்லாத்தையும் கேட்டுட்டு வான்னு அனுப்புகிறாரு. இந்த சிஷ்யனுக்கு, ராஜகுமாரனுக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. அதான் எல்லாத்தையும் கேட்டுட்டோமே, இன்னும் என்ன நமக்கு கேட்குறாரு அவரே தெரியல, இருந்தாலும் பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு வாரம் அப்படி சுற்றி சுற்றி பார்க்குறாரு. பார்த்துட்டு இப்போ அவருக்கு, ஆஹா, இதை நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வராரு குருகிட்ட. குருவே, இந்த முறை நான் எல்லா சத்தியத்தையும் கேட்டேன். என்னென்னா, இந்த வெயிலில் அந்த பாறைகள்லாம் ஹீட்டாக அதனுடைய சத்தத்தை என்னால் கேட்க முடியுது. இந்த வெயிலில் இந்த மலர்கள் எல்லாம் உதிரக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய அந்த சத்தம் என்னால் காதில் கேட்குது. மரங்கள் எல்லாம் மழை பெய்யும் பொழுது அந்த துளிர் விடக்கூடிய சத்தங்கள், செடிகள் எல்லாம் வளரக்கூடிய அந்த சத்தம் எனக்கு கேட்டது. நிசப்தமான ஒரு இரவில் பல விஷயங்கள் எனக்கு புரிய வந்தது. இந்த சத்தங்கள்லாம் கேட்டேன் குருவே. அந்த குரு சொல்கிறாரு, இப்போ தான் முழு தகுதி உனக்கு கிடைச்சிது. ஏனென்றால் நீ ராஜாவாகும் பொழுது நிறைய பேர் உங்களை புகழ்ந்து பேசுவாங்க, சத்தம் போட்டு பேசுவாங்க, அவங்க காதில் விழும்படியாக பேசுவாங்க. அதெல்லாம் உனக்கு காதில் கேட்கும். ஆனால் சொல்ல முடியாமல் கஷ்டத்தோடு வருவாங்க, சொல்லலாமா வானாமா என்ற நிலையில் இருப்பாங்க. அவங்க அந்த ஒரு மௌனமான வார்த்தைகள் உன் காதில் விழணும், அப்போ தான் நீ உண்மையான ராஜாவாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. இது யாராவது நமக்கு சொல்லியிருக்காங்களா இந்த கதையை பற்றி அப்படின்னு சொல்லும் பொழுது, திருக்குறளில் ஒரு அழகான குறள், அதிகாரம் 71, குறிப்பு அறிதல். இப்போல்லாம் பாடி லாங்குவேஜ் நம்ம பெரிய பெரிய வகுப்புலாம் நடத்துகிறாங்க, லட்சக்கணக்கில் ஃபீஸ் வாங்குறாங்க. பாடி லாங்குவேஜ், கையை கட்டினா என்ன அர்த்தம், தட்டினா என்ன அர்த்தம், கண்ணை இப்படி சொரிஞ்சிட்டா என்ன அர்த்தம் அப்படின்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்க. திருக்குறள் 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு படைப்பு. குறள் எண் 701, கூறாமை நோக்கி குறிப்பறிவான் எஞ்ஞான்றும் மாறானிர் வையக்கு அணி. புரியல, ஆனால் செய்யணுங்க அழகான ஒரு பொருள் கொடுத்துருக்காரு. ஒருவன் சொல்லாமலேயே அவன் முகத்தை பார்த்து அவன் நினைப்பதை அறிந்து கொள்ளும் திறமை பெற்றவன் எப்போதும் உலகத்திற்கு உயர்ந்த ஆபரணம் போன்றவன் ஆவான்.
வாட் அ பியூட்டிஃபுல் திருக்குறள். சொல்லாமலேயே அவன் முகத்தை பார்த்து அவன் நினைப்பதை அறிந்து கொள்ளும் திறமை பெற்றவன் எப்பொழுதும் உலகத்திற்கு உயர்ந்த ஆபரணம் போன்ற ஆவான். அடுத்த முறை நீங்கள் மற்றவர்களை சந்திக்கும் போது கண்களை பாருங்கள், அவங்க ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன் பாருங்கள். அது அப்படியே மனசில் என்ன இருக்குன்னு பிரதிபலிக்கும். இந்த சைலண்ட் லாங்குவேஜ் நம்ம கற்றுக்கிடணும். இந்த குறள் உங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் எடுத்து சொல்லுங்கள். அது மட்டுமல்ல, இந்த கதையை எடுத்து சொல்லுங்கள். அடுத்த முறை உங்கள் குழந்தைகளை பார்க்கும் பொழுது, உங்கள் நண்பர்களை பார்க்கும் பொழுது இந்த குறள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். இந்த குறள், இந்த பொருள். நான் மீண்டும் சொல்கிறேன், திருக்குறளை போன்ற ஒரு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் பொக்கிஷம் உலகத்தில் எங்குமே கிடையாது. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்ததானால் உங்கள் தெரிஞ்சவங்களை எல்லாருக்கும் அனுப்புங்க. டீச்சர்கள், ஸ்டூடெண்ட் எல்லாருக்கும், பல பள்ளிக்கூடங்களுக்கு அனுப்புங்க. அடுத்த பதிவில் பார்க்கலாம்.